நான் திருக்குறள் தூதர் ஆ சா மலர்மிதா 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். பிஎஸ்டி சர்வஜன மேல்நிலைப்பள்ளி, கோவை மாவட்டம். அது என்னமா திருக்குறள் தூதர்னா என்ன? திருக்குறள் தூதர்னா திருக்குறளில் பரப்புரை செய்கிறவங்க. 13 மணி நேரம் தொடர்ந்து உலக சாதனை பண்ணதுனால எனக்கு ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த பட்டத்தை தந்தாங்க. வாழ்த்துக்கள். மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு கூறி எழுதி சாதனை செஞ்சதுனால எனக்கு மதிப்பூர்வ முனைவருங்கிற பட்டத்தையும் தந்தாங்க. ஓ, வெரி குட். வாழ்த்துக்கள். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மலர்மிதா. மலர்மிதா. எந்த ஊர்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். என் பெயர் ராபோ. தமிழ் வளர்ச்சித்துறை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு குரல் சார்ந்த வினாடி வினா போட்டி நடத்துகிறது. 3 அணிக்கும் சேர்த்து 30 பேர் பங்கேற்கிற மாதிரி நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுற்றுக்கு பேர் வந்து குறள் சொற்கள். அந்த சொல் இடம்பெற்ற 2 குறள்கள் சொல்லணும். அணங்குங்கோல் ஆய்மையில் கொள்ளோ கணங்குலை மாதர்கோள் மாளும் என் நெஞ்சு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்ந்து இருக்கு. ஆழித்தேர் எந்த ஊர் தேரை அடிப்படையாக கொண்டது? திருவாரூர் ஆழித்தேர். வணக்கம் நேயர்களே. ஆண்டுதோறும் டிசம்பர் இறுதி வாரத்தை திருக்குறள் வாரமாக தமிழ்நாடு அரசு கொண்டாடி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக குறள் வினாடி வினா போட்டி நடைபெறுகிறது. அதனுடைய தகுதி சுற்று சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்னைக்கு நடைபெற்றுச்சு. அதனுடைய நிறைவு சுற்றை இன்னைக்கு நடத்துறதுக்காக நம்மோடு இருக்கிறார் தமிழ்நாடு அரசின் IAS IPS பயிற்சி மையத்தின் முதல்வர் டாக்டர் சங்கர சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் பற்றி சொல்லுங்க சார். கண்டிப்பாக. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை, அதுக்கு வந்து பேரறிவு சிலை அப்படின்னு பேர் வைக்கும் போது 25வது ஆண்டு விழா கடந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது. அதுக்காக தமிழ்நாடு அரசின் கீழ் உள்ள பல்வேறு துறைகளும் பல்வேறு விதமான போட்டிகளை நடத்துகின்றன. இதில் தமிழ் வளர்ச்சித்துறை குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வினாடி வினா, குறள் சார்ந்த வினாடி வினா போட்டி நடத்துகிறது. அந்த வினாடி வினா போட்டி தான் நம்ம மாணவர்கள் இன்றைக்கி பங்கேற்கிறாங்க. இப்போ இந்த வினாடி வினா நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். இந்த வினாடி வினாவில் வந்து 3 சுற்றுகள் இருக்குது. ஒவ்வொரு சுற்றுலையும் நம்ம நிறைய மாணவர்கள் பங்கேற்கணும். இங்கே வந்து நமக்கு வந்து மொத்தமாக இதில் வந்து பங்கேற்கிறவங்க 30 பேர் அப்படின்ட்டு 114 பேர் வந்து 38 மாவட்டங்கள்லேருந்து 114 பேர் வந்து பங்கேற்று முதல் சுற்று முடிஞ்சிருக்கு. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா குயிஸ் நிகழ்ச்சி தான் நீங்கள் பார்ப்பீங்க, வழக்கமாக ஒரு 3 பேர் ஒரு 10 பேர் தான் 9 பேர் தான் பங்கேற்பாங்க. இல்லை அதிகபட்சம் 4 பேர்னு சொல்லிட்டு ஒரு 12 பேர் பங்கேற்பாங்க. அப்படி இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த இதில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 சுற்றுலையும் ஒவ்வொரு அணிக்கும் 10 பேரை வச்சு, இப்போ முதல் சுற்று அப்படின்னா அதில் ஒரு 3 பேர் மட்டும் முதல் சுற்றில் பங்கேற்பாங்க. 2வது சுற்று போகும்போது இன்னொரு 3 பேர், 3வது சுற்று போகும்போது இன்னொரு 4 பேர், மொத்தமாக அந்த 10 பேரும் பங்கேற்கிற மாதிரி, மொத்தமாக 3 அணிக்கும் சேர்த்து 30 பேர் பங்கேற்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த அணிகளுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா கல்வி அணி, ஈகை அணி, கேள்வி அணி அப்படின்னு திருக்குறள் அதிகாரத்தை அடிப்படையாக வச்சே பேர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு அணியிலும் இப்போ கல்வி அணியில் இங்கே 3 பேர் இருக்காங்கன்னா இவங்க முதல் ரவுண்டில் மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்தால இவங்களுடைய நண்பர்கள் அவங்க இன்னொரு 3 பேர் அடுத்த 2வது ரவுண்டுக்கு வருவாங்க. அடுத்தால 3வது சுற்றுக்கு இவங்களுடைய இன்னொரு 4 நண்பர்கள் வருவாங்க. மொத்தமாக அந்த 10 பேர் எடுக்கக்கூடிய மொத்த மதிப்பெண்கள் தான் இவங்களுடைய மதிப்பெண்களாக கணக்கிடப்படும். இப்போ முதல் சுற்றுக்கு முன்னால் நான் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்த வேண்டியது, இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நடுவர்களாக இருக்கக்கூடிய 3 உதவி இயக்குநர்கள், தமிழ் வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள். முதலாவதாக நம்மிடையே இருக்கிறார் பிரகாஷ் அவர்கள், தமிழ் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனர். அவர் வந்து நமக்கு வந்து டைமராக செயல்பட போகிறார். அடுத்ததாக திருமதி நிலா அவர்கள், உதவி இயக்குனர், தமிழ் வளர்ச்சித்துறையின் உதவி இயக்குனர் அவர்கள் நோக்கராக செயல்பட போகிறார். அடுத்ததாக திரு சிவபிரகாஷ் அவர்கள், உதவி இயக்குனர், மதிப்பீட்டாளராக செயல்பட போகிறார். அதாவது இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பிரகாஷ் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, டைம் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கு வந்து 30 வினாடிகள் ஒதுக்கப்படும். 30 வினாடியில் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண் உண்டு. 30 வினாடியில் நீங்கள் பதில் சொல்லலைன்னா அவர் வந்து பெல் அமுக்குவார், அந்த கேள்வி வந்து அடுத்த அணிக்கு போயிடும். ஸோ அவங்க வந்து பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 5 மதிப்பெண், 10 மதிப்பெண் கேள்வி, அவங்களுக்கு சொன்னால் பாதி மதிப்பெண்கள் உண்டு, 5 மதிப்பெண் அவங்களுக்கு கொடுப்போம். அவங்களும் பதில் சொல்லினா அடுத்த அணிக்கு பாஸ் ஆயிரும். அப்படி ஒவ்வொரு கேள்வி வந்து ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருக்கு பாஸ் ஆகும்போது அவங்களுக்கு டைம் கிடையாது, முதல்ல மட்டும் தான் டைம் உண்டு. இந்த கேள்விகள் சரியான வரிசையில் செல்கிறதா அப்படிங்கிறத நிலா அவர்கள் பார்த்துக்கொள்வார். அப்புறம் மதிப்பெண், நீங்கள் என்ன கேள்வி சொல்லியிருக்கீங்களோ உங்களுக்கு மதிப்பெண் சரியாக வழங்கப்படுகிறதா அப்படிங்கிறத சிவபிரகாஷ் பார்த்துக்குவார். நம்ம திருக்குறளில் நீங்கள்லாம் எல்லாருமே முற்றோதல் பண்ண மாணவர்கள் இல்லையா? 1330 குறளையும் ஒப்பித்து தமிழ்நாடு அரசுடைய பரிசு வாங்கியிருக்கீங்க. இப்போ வந்து முதல்ல உங்களையெல்லாம் அறிமுகப்படுத்திக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம சுற்றுக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா, என் பெயர் சஞ்சய், 12ஆம் வகுப்பு, கூட்டால்மூடு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, பைங்குளம், கன்னியாகுமரி மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி கர்ணிக், நான் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். காரைக்குடி மகரிஷி வித்யாமந்தர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி,
சிவகங்கை மாவட்டம். ஓகே, வெரி குட். நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என் பெயர் தி அன்புமதி. அன்புமதி. நான் 8ஆம் வகுப்பு மாணவி, நகராட்சி நடுநிலைப்பள்ளி சண்முகபுரம் பழனி, திண்டுக்கல் மாவட்டம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 1330 குறள் மனப்பாடம் பண்ணவங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு அரிதான ஒரு குறள் ஒன்று சொல்லுங்களேன். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். இந்த குறளுக்கு என்ன சிறப்பு? இறுதி குறள். 1330வது குறள். மகிழ்ச்சி. குடி என்னும் குன்றா விளக்கம், மணி என்னும் மாசூரம் 5 கெடும். ஓகே, மடி அப்படின்னா சோம்பல், சோம்பல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய குறள். அருமையான குறள். கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இடம் அறிதலில் வரக்கூடிய குறள். எந்த இடத்துல தேர் வந்து கடலில் ஓடாது, நாவாய் வந்து நிலத்தில் ஓடாது, எந்தெந்த இடத்துல எது இருக்குமோ அந்த சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோரேஸ்வர். நான் 6ஆம் வகுப்பு இ பிரிவில் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் நெய்வேலி, கடலூர் மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தி வெற்றி திருச்செழியன். 4ஆம் வகுப்பு மாணவன், நகராட்சி நடுநிலைப்பள்ளி சண்முகபுரம் பழனி, திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம். ஓகே, அடுத்து நீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கவின்ராஜ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். என் பள்ளியின் பெயர் ஸ்ரீ சண்முகா மெட்ரிக் பதின்ம மேல்நிலைப் பள்ளி, மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குறள் சொல்லலாமா? வசையென்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். வெரி குட். இசைனா புகழ். ஓகே, அடுத்து. ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நீங்கள் சொல்லுங்கள். அரணீனும் அன்பீனும் ஆர்வம் உடையம அதீனும் நாடா சிறப்பு. அதீனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவசங்கரி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சோகத்துறை, நீலகிரி மாவட்டம். என் பெயர் ஸ்ரீநாத். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாட்டன் நல்ல குப்புசாமி விவேகானந்தா வித்யாலயா இளநிலை கல்லூரியில் படிக்கிறேன். மாவட்டம் சென்னை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சே சுடர் செல்வி. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சங்கரன்கோயில், தென்காசி மாவட்டத்தில் பயின்று வருகிறேன். நீங்கள் எந்த வருஷம் முற்றுவதல் பண்ணீங்க? நான் 8th பண்ணேன். நீங்கள் எப்போ பண்ணீங்க? இந்த வருஷம். எவ்வளோமா பரிசு தொகை? 15,000. 15,000 ரூபாய். ஓகே. இப்போ உங்களுக்கு பிடிச்ச குறள் சொல்லுங்கள். தீவினியர் அஞ்ச விழுமியர் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. புகழ்பட வாழாதா தம்னோவா தம்மை இகழ்வாரை நோவது எவன். ஓ, நல்ல குறள். அதாவது நம்ம புகழ் பெற்று வழங்கலைன்னா நம்மளை தான் நொந்துக்கணும், மற்றவங்களை நொந்துக்கூடாது. என்னை யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை நொந்துக்கூடாது, நம்மளை தான் நாம் நொந்துக்கணும். நாம் ஏன் புகழ்பட வாழலைன்னு. நல்ல குறள். நீங்கள் சொல்லுங்கள். யாதனின் யாதனின் நீங்கிய அந்நோதல், அதனின் அதனின் நிலன். அந்த குறளுக்கு என்ன சிறப்புன்னு தெரியுமா? இதில் வந்து வாய் ஒட்டாது, உதடு ஒட்டாது. உதடு ஒட்டாது. நீரோட்டகம் அப்படின்னு பேர் உதடு ஒட்டாத குறள்களுக்கு. அது மாதிரி எத்தனை குறள் இருக்குன்னு தெரியுமா? 23. ஓகே. அந்த குறள்கள் உதடு ஒட்டாத குறள்களில் இது முக்கியமான குறள். எது மேலே நம்ம பற்று வைக்கலையோ அதனால் நமக்கு துன்பம் இல்லை. 2 உதடும் பற்று வைக்காது, மேல் உதடும் கீழ் உதடும் பற்று வைக்காதபடி இந்த குறள் எழுதப்பட்டிருக்கு. இந்த சுற்றுக்கு பேர் வந்து குறள் சொற்கள். நான் ஒரு சொல் சொல்வேன், அதுலேருந்து குறைந்தபட்சம் 2 குறள் சொல்லணும். அந்த சொல் இடம்பெற்ற 2 குறள்கள் சொல்லணும். நிறைய இருக்கும், உங்களுக்கு மினிமம் 2 குறள் சொன்னால் போதும். குறைந்தபட்சம் 2 குறள் சொன்னால் உங்களுக்கு 10 மதிப்பெண் கிடைச்சிடும். சொல்லட்டுமா எந்த சொல்லுன்னு? பெருமை. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். மகிழ்ச்சி. சரியான விடை. கல்வி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இது தவிர வேற ஏதாவது குறள், பெருமைங்கிற வார்த்தை வரக்கூடிய வேற குறள்? பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. வேற பெருமைங்கிற வார்த்தை வரக்கூடிய குறள்? ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஓகே. ஈகை அணிக்கான கேள்வி. இவங்க 10 மதிப்பெண் வாங்கிட்டாங்க அவங்களுக்கான கேள்வியில். இப்போ உங்களுக்கான கேள்வி. பிறப்பு என்ற சொல் இடம்பெற்ற குறள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். ஓகே. இன்னொரு குறள். சிறப்பினும் பேதமை நீங்கி சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. வெரி குட். மிகச்சரியான விடை. மகிழ்ச்சி. 10 மதிப்பெண்கள். ஈகை அணிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்தது 3வது அணிக்கான கேள்வி. ரொம்ப எளிதான சொல் தான். திருக்குறள்னாலே அந்த சொல் அடிக்கடி ஞாபகத்துக்கு வரும். காலம்ன்ற சொல் வரக்கூடிய 2 குறள்கள். காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞானம் கருதுபவர். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மாலப்பெரி. வெரி குட். சரியான விடை. 10 மதிப்பெண்கள். அடுத்து காலம்னு வரக்கூடிய வேற குறள்கள் சொல்ல முடியுமா? ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். ஓகே. இப்போ எல்லாருமே இந்த முதல் 3 வினால ஆளுக்கு 10 மதிப்பெண் வாங்கிட்டீங்க. 4வது வினா உங்கள்கிட்ட இருந்தால் வருது. ஏன்னா இந்த ரிவர்ஸ் சுற்று அப்படி தான் மறு சுழற்சியில் வரும்பொழுது உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கான சொல் வந்து பகை. பகை வெல்லும் குகையை காக்க இகு வெல்லும் வேந்தற்கு வேழி பொழுது. பகை பாவம் அச்சம் இகவாவாம். இல்லை நீங்கள் சொன்னது வந்து பகல் வெல்லும் குகையை காக்கை. பகை இல்லை,
நீங்கள் சொன்ன முதல் குரல் தவறு. நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் ஒரு குரல் சொல்லலாம். 5 மதிப்பெண் தான் கொடுக்க முடியும். முதல் குரல் தப்பாக சொல்லிட்டாங்க. பகை பாவம் அச்சம் பழையன 4 விபவாவம் மில்லிருப்பான் கண். ஓகே, ரைட். 5 மதிப்பெண். அவங்களுக்கு 5 மதிப்பெண். கேள்வி அணிக்கு 5 மதிப்பெண் தான். அவங்க விட்ட கேள்வி இன்னொரு 5 மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஈகை அணிக்கு இருக்குது. பகைன்னு வரக்கூடிய ஏதாவது குரல் சொன்னீங்க. என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் செல்லும் எடுத்து. அவை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேந்தர் பாட்டான்று. எட்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. ஓகே, ரைட். ஸோ கல்வி அணிக்கு 5 மதிப்பெண்கள். கேள்வி அணிக்கு 5 மதிப்பெண், கல்வி அணிக்கு 5 மதிப்பெண். இப்போ நான் வேற குரல் சொல்கிறேன், அது உங்களால் ஞாபகப்படுத்த முடிஞ்சால். ஒளித்தாக்கால் எண்ணாம். ஒளித்தக்கால் எண்ணாம் உரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். ஒளித்தாக்கால் எண்ணாம் ஒவ்வொரு எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். எலி வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். நாகம் எழுந்துச்சுன்னா எலியெல்லாம் அழிஞ்சிட வேண்டியதான். ரொம்ப ஆர்ப்பாட்டம், வெற்று ஆர்ப்பாட்டம் கூடாது அப்படின்னு சொல்கிறார். ரைட்டு. வழியார்க்கு மாறியேற்றல் ஓம்புக. பகை. ஓகே, ரைட். அஞ்சு மரியான் அமைவிலன். கொடுத்தும் குழல் வேண்டும். பகை. ரைட். எல்லா குரலுமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நான் பகைன்னு சொல்லும்போது மட்டும் குரல் வர மாட்டேங்க. ரைட். இப்போ ஈகைக்கு அணிக்கான கேள்வி. நீங்கள் வந்து 10 மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எடுத்துருவீங்களா? எளிதான வார்த்தை தான், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். 10 மதிப்பெண் வாங்கிடலாம். புகழ். புகழ்பட வாழாதால் தன்னோவார் தன்னை இகழ்வாரை நோவதி அவன். ஓகே, வேற? தோன்றின் புகழோடு தோன்று அகுதலர் தோன்றலின் தோன்றாமை நன்று. வெரி குட். 10 மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான கல்வி அணிக்கான கேள்வி. இது கோடி. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. வெரி குட். ஊழல் அதிகாரத்தில் வரக்கூடியது. என்னதான் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சாலும் அதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு ஊழல் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும், இல்லை அனுபவிக்க முடியாது. வகுத்தான் வகுத்த வகையல்லால். டைம் முடிய போகுது. உங்களுக்கான நேரம் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கோடியில் யோசிச்சிருப்பீங்களே நேரம். உங்களுக்கான நேரம் முடிஞ்சது. அடுத்த கேள்வி சொல்கிறீங்களா? சும்மா சொல்லுங்கள், மார்க் கிடையாது. ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. அடுத்த நாடி என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து 1000 எண்ணங்கள் சொல்லுவோம்ல, வள்ளுவர் வந்து 1 கோடி எண்ணங்கள் சொல்கிறார். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுபவ கோடியும் அல்ல பல. ஓகே, வேற? கூழும் குடியும். ஒரு கோடி மன்னவன். சில இடத்துல கோடிங்கிறது கோடுதல் அப்படிங்கிற பொருளில் வருது, சில இடத்துல கோடிங்கிற எண்ணெய் குறிக்கிற மாதிரி வருது. பழுதென்னும் மந்திரியின். 70 கோடி. ஒரு மோசமான மந்திரி இருக்கிற பக்கத்தில் 70 கோடி பகைவர்களை கூட ஒரு அரசன் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ரைட். அடுத்து வந்து உங்களுக்கு தான் கேள்வி, கல்வி அணிக்கு தான் அந்த கேள்வி வருது. சால்பு. சால்பு என்ற வார்த்தை வரக்கூடிய குறள். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். ரைட், வெரி குட். அடுத்து சொல்லா நலத்தது நன்மை பிற தீமை சொல்லா நலத்தது சால்பு. வெரி குட். 10 மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க. வேற சால்பு பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? மதிப்பெண் கிடையாது, இருந்தாலும் சொல்லலாம். சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். ஓகே, அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? சான்றோன்னு சொல்கிறோம்ல, சான்றோருக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா, தோல்வி வந்து யார்கிட்டனாலும் ஒத்துக்கணும். நமக்கு சமமானவங்க இல்லை, மேலானவங்க இல்லை. மேலானவங்ககிட்ட தோல்வினா ஒத்துக்குவோம். மாணவர்கிட்ட வந்து ஆசிரியர் தோல்வி ஒத்துக்க மாட்டாங்க, தெரியலன்னு ஒத்துக்க மாட்டாங்க. மாணவர்கள் வந்து ஆசிரியர் தோல்வி ஒத்துக்கு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ரைட்டா? அப்படி சான்றோராக இருந்தாங்கன்னா, நமக்கு சமமில்லாதவங்கள்ட்டையும் தோல்வி ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தான் சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த குறளுடைய பொருள். ரைட். அடுத்து ஈகை அணி. செவி. செவிக்கு உணவா இல்லாத பொழுது சிறுவயிற்றுக்கும் இயப்படும். ஓகே, 5 மதிப்பெண். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. வெரி குட். 10 மார்க். இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். செவினர்வின் கேள்வி உடையர் அவினவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிறுத்து. ஓகே. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம்
மற்றவர் சொல் கேட்ட இன்பம் செவிக்கு. வெரி குட். நிறைய குரல் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தான் அப்பவும் 4 குரல் சொன்னீங்க, இப்பவும் 4 குரல் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ரைட், 10 மதிப்பெண்கள் வாங்கிட்டீங்க இந்த ரவுண்டை பொறுத்த மட்டும். வெரி குட். அடுத்த வருஷம் நாங்கள் ரூல்ஸே மாற்றணும் போல், நிறைய குரல் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிறைய மார்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு உங்கள் அணி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. உங்கள் பேர் ரேஷ்வந்த் தானே? உங்கள் பேர்? வெற்றி திருச்செழியன். ஓகே, நீங்கள்? கவின்ராஜ். அந்த அணி வந்து ரொம்ப மிக சிறப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நான் சிரமமாக இருக்கும், 2 குரல் சொன்னால் போதும் அப்படிங்கிறத நாங்கள் அந்த விதி வச்சுருந்தோம். இப்போ சில சமயம் 4 குரல் கூட சில பேர் சொல்லிடுறீங்க. அதனால் இந்த விதியை மாற்றி 4 குரல் சொன்னால் 20 மார்க்னு அடுத்த வருஷம் ஒரு ரூல்ஸ் மாற்றுவோம். ரைட்டா? இந்த அளவுக்கு ரூல்ஸே மாற்றுற அளவுக்கு திருக்குறளில் நீங்கள் தரவாக இருக்கிறீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்து கேள்வி அணிக்கான வினா. இதுதான் இந்த சுற்றினுடைய கடைசி வினா. நீங்கள் வந்து உங்கள் அணிக்கு எவ்வளோ மதிப்பெண் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கலாம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஓகே. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சன்றுக்கணி. ஓகே, வெரி குட். 10 மதிப்பெண் வாங்கிட்டீங்க. வேறு ஏதாவது சொல்லுங்கள். கெடுவல்யான் என்பதான் அறிகதான் தன் நெஞ்சம் நடுவோரின் நல்லா செய்யின். கெடுவாக வையாது உடகம் நடுவாக நன்றிக்கன் தங்கியான் தாழ்வு. வெரி குட், வெரி குட். உங்கள் பேர் என்னம்மா? சிவசங்கரி. முதல்ல 2 இப்போ உங்களுக்கு புரியாமல் சொன்னாங்க, இப்போ வந்து அவங்களே 4 குரல் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ மொத்தமாக இந்த உங்கள் சுற்று முடிவடையுது, உங்கள் நண்பர்கள் வரப்போகிறாங்க. இதில் மொத்தமாக ஒவ்வொரு அணியும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாமா? சிவபிரகாஷ் சொல்லுங்கள். முதல் சுற்றின் முடிவில் கல்வி அணி 2 கேள்விகளுக்கு முழு மதிப்பெண்களும் 2 கேள்விகளுக்கு பாதி மதிப்பெண்களும் பெற்று மொத்தம் 30 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. ஈகை அணி 3 கேள்விகளுக்கு முழு மதிப்பெண் பெற்று 30 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. கேள்வி அணி 2 கேள்விகளுக்கு முழு மதிப்பெண்ணும் 1 கேள்விக்கு பாதி மதிப்பெண்ணும் பெற்று 25 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. ஓகே, வெரி குட். வாழ்த்துக்கள். ரைட்டா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து உங்களுடைய நண்பர்கள் வந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து விளையாடுவாங்க. அடுத்த சுற்றுக்கு ஒவ்வொரு அணியிலும் 3 மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். கல்வி அணி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பேர் என்ன? என் பேர் யாழினி. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கிளாங்குண்டல் ஊர்லேருந்து வந்திருக்கேன். எங்களோட ஒன்றியம் வந்து மூலனூர். நான் வந்து திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி திருக்குறளில் ஆர்வம் வந்துச்சு? எங்கள் தமிழம்மா எங்களுக்கு வந்து நிறைய சொல்லி தருவாங்க. ஸோ அதுலேருந்து நான் திருக்குறள் படிக்கணும்னா எனக்கு ரொம்பவே அது மேலே ஆர்வம் எடுத்து நான் டெய்லியும் ஒவ்வொரு அதிகாரம் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணனால எனக்கு திருக்குறள் மேலே ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. முற்றுதல் பண்ணியிருக்கீங்களா? முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ குறள் தெரியும் சுமார்? ஒரு 700-800 குறள்? 500 குறள். அந்த 500 குறள் தெரியும். ஓகே, அடுத்து நீங்கள். என் பெயர் கோ மகாபரணி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். வேலுடையார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறேன். எனக்கு வந்து திருக்குறள் மேலே எங்கள் தமிழாசிரியர் வந்து ஒரு லிங்க் அனுப்பிவிட்டாங்க. அதன் மூலமாக நான் பயிற்சி எடுத்து இப்போ திருக்குறள் மேலே எனக்கு ஆர்வம் வந்திருக்கு. அதனால் நான் அதை இது பண்ணியிருக்கேன். நான் வந்து முற்றுதல் செஞ்சு முடிச்சிட்டேன். முற்றுதல் செஞ்சு பரிசு வாங்கிட்டீங்களா? எவ்வளோ பரிசு வாங்கினீங்க? 15,000 ரூபாய். 15,000 ரூபாய். வெரி குட், வாழ்த்துக்கள். முற்றுதல் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் தமிழ்நாடு அரசு பரிசு வழங்குகிறது. தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக அந்த செய்தி மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். தெரியாவிட்டால் இதன் மூலமாக தெரிந்து முற்றுதல் செய்து மாணவர்கள் 15,000 ரூபாய் பரிசு பெற வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு விழிப்புணர்வு செய்தியாக நாம் வைக்கிறோம். உங்களோட பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் ரா வேதவல்லி. நான் 12th படிக்கிறேன். நான் வந்து புனித ஃபிலோமினால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்தே திருக்குறள் படிச்சுட்ருக்கேன். அது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. எந்த மாவட்டம்? திருச்சி மாவட்டம். சரி, அடுத்த அணி ஈகை அணி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் மு அனுஷா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி விருதுநகர் மாவட்டம். எங்கள் விருதுநகர் கலெக்டர் வந்து 300 திருக்குறள் படித்த கன்னியாகுமரி சுற்றுலா போகணுன்னு சொன்னாங்க. அந்த ஆர்வத்தில் நான் திருக்குறள் முழுவதையும் முற்றுகை செஞ்சுட்டேன். சுற்றுலா மூலமாக திருக்குறளை கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். என் பெயர் சி அஞ்சலி தேவி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அரசு மேல்நிலைப்பள்ளி உரங்கான்பட்டி மதுரை மாவட்டம். எனக்கு வந்து அப்பா தான் எல்லாமே சொல்லி தந்தாங்க. அடுத்து தஞ்சாவூரில் கோபிசிங் ஐயா அவங்க மூலமாக எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறது அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக முற்றுதல் செஞ்சிட்டோம். முற்றுதல் செஞ்சிட்டீங்க? எந்த வருஷம் செஞ்சீங்க? நான் 5வது படிக்கையில் செஞ்சேன். இப்போ நான் 8வது படிக்கிறேன். 8வது படிக்க 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க. நீங்கள் அறிமுகப்படுத்திங்க. என் பேர் ஈராதன். நான் குன்றத்தூர் சேக்கிழ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம். எனக்கு வந்து விடுமுறையில் காலத்தில் மகிழ்நன் ஐயா வந்து எனக்கு சொல்லி தந்தார் திருக்குறள். அது மூலமாக நான் வந்து நல்லா படித்து 133 அதிகாரங்களை முடித்து முற்றுதல் செஞ்சேன். கேள்வி அணி, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பெயர் மா யாஷிகா. நான் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
மாவட்டம் வந்து சென்னை. நான் முதல்ல கொரோனாவில் தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ சும்மா இருக்கிறதுனால எதுக்கு நம்ம இப்படி சும்மா இருக்கணும், அதனால் படிக்க ஆரம்பித்தேன். 940 முடித்ததுக்கப்புறம் பழனி ஐயான்னு அவங்க எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. திருக்குறளில் இருக்கிற பிழைகள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் வந்து படித்து முற்றுதல் பண்ணி விருது வாங்கியிருக்கேன். என் பெயர் பா சுபஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற ஊராட்சி ஒன்று தொடக்கப்பள்ளி ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டம். என் பெயர் மு ஜீவவர்ஷினி. நான் வந்து அரசு ஆதி திராவிட நல பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பயின்று வருகிறேன். எனக்கு வந்து திருக்குறள் மீது ஆர்வம் வந்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய அம்மா தான். அவங்க வந்து தினமும் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து தினமும் ஒரு திருக்குறளும் அதோட பொருள் வந்து எங்களுக்கு வந்து நம்ம பேசுகிறப்பையோ திடீர்னு நம்ம எதனா ஒன்று பேசணும்னா அதுக்கு ஒரு திருக்குறள் அப்படி வந்து அவங்க பேசுவாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க? பிஹெச்டி படிக்கிறாங்க சார். எந்த துறையில்? தமிழ் துறை. தமிழ் துறை. சார் இப்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடித்த கொஞ்சம் அரிதான, எல்லாருக்கும் தெரியாத அரிதான குறள் ஒன்று சொல்லுங்க. பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒரே விடல். வெரி குட். அடுத்து கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. சிறப்பு. நீங்கள் கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்தொக்க சீர்ந்த இடத்து. ஓகே, தீர்த்த இடத்து. மடியை மடியா ஒழுகல் குடியே குடியாக வேண்டுபவர். வெரி குட் வெரி குட். உங்கள் பேர் என்னம்மா? ஓகே. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஓகே. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விழித்துறையாதார். முயற்சி திருவன யாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஓகே. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, கற்றது உணர விழித்துறையாதார் அப்படிங்கிறதுக்கு இனருழ்த்தும் நாரா மலரணையர் அப்படின்னு சொன்னாங்க. குறள் படிச்சிருக்குமா? நம்ம பொருள் படிச்சிருக்குமா? அந்த குறளுக்கு என்ன பொருள் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அவையில் வந்து பேச தெரியாதவங்க வந்து நல்லா பூத்து விரிஞ்சிருக்கிற மலர், ஆனால் வாசம் இல்லாத மலருக்கு சமமாக. வெரி குட் வெரி குட். அதுதான் ஒரு மிகச்சிறப்பு. கைத்தடுங்க எல்லாரும். அவங்களுக்கு குறள் படிக்கிறதோடு அதனுடைய பொருள் சேர்த்து படிக்கணும். கொத்து கொத்தாக பூத்திருந்தாலும் மனம் வீசாத மலருக்கு ஒப்பானவர்கள், படித்திருந்தும் அவையில் பேச தெரியாதவர்கள். ஏன்னா நம்ம சிறப்பாக சொன்னாங்க. நம்ம சுற்றுக்கு போகலாமா? இரண்டாவது அடி உங்களுக்கு சொல்லப்படும். முதல் அடி என்னென்னு நீங்கள் நினைவுபடுத்தி சொல்லணும். இதுதான் இந்த சுற்றினுடைய இது. இப்போ உங்களுக்கு முதல் கேள்வி கல்வி அணிக்கு. எந்நாற்றும் கொள்ளோ உலகு. கைமாறு வேண்ட கடப்பாடு மாறுமாட்டு எந்நாட்டும் கொள்ள உலகு. வெரி குட் வெரி குட். சரியான விடை. 10 மதிப்பெண்கள். கல்வி அணிக்கு 10 மதிப்பெண்கள். ஈகை அணிக்கு வித்தகர் கல்லால் அரிது. இந்த ரைமிங்கை வச்சு யோசிச்சு பாருங்க. 30 செகண்டுக்குள்ள சொல்லுங்க. அத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தருக்கு அல்லார் அரிது. வெரி குட் வெரி குட். மிகச்சரியான பதில். எத்தனாவது குறள் நம்பர் யாருக்காவது தெரியுமா? 235வது குறள் 24வது அதிகாரம் புகழ் அறத்துப்பால். வெரி குட் வெரி குட். மிகச்சிறப்பு சிறப்பு. அடுத்து உங்களுக்கான குறள். என்பரியும் ஏதிலான் துப்பு. குறளினுடைய முதல் என்பரியும்க்கு ரைமிங்கான ஒரு வார்த்தை முன்னாடி அடியில் வரணும். அது பாருங்க. அடுத்த அன்னைக்கு அன்பிலான் ஆன்ற துணையிலன் தாழ்த்துவான் என்பிலான் ஏதிலான் துப்பு. என்பரியும் ஏதிலான் துப்பு. ஓகே. அன்பிலன் ஆண்ட துணையிலன் தான் துவான் என்பரியும் ஏதிலான் துப்பு. ரைட். 5 மதிப்பெண்கள். கல்வி அணி கொடுக்கலாம். 4வது கேள்வி கேள்வி அணிக்கே தான் வருது. திரும்பவும் அதில் மதிப்பெண் விட்டுட்டீங்க. இப்போ இதில் மதிப்பெண் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். மற்றென்ன செய்யாமை நன்று. அமைச்சியல்ல வரக்கூடிய ஒரு குறள். வினை தூய்மை அதிகாரத்தில். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று. வெரி குட். மிகச்சிறப்பு. எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வனேல் மற்றென்ன செய்யாமை நன்று. அர்த்தம் என்ன? ஏண்டா அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய செயல்கள் நம்ம செய்யக்கூடாது. அப்படியே ஒரு தடவை தப்பாக செஞ்சிட்டா கூட இன்னொரு வாட்டி அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. உங்கள் பேர் என்ன? யாஷிகா. யாஷிகா. யாஷிகா நல்லா சொல்கிறீங்க. வெரி குட். வாழ்த்துக்கள். முதல்ல 10 மார்க் 10 மதிப்பெண் பெற்றுட்டீங்க. ஓகே ரைட். அடுத்து ஈகை அணி. இன்மையே இன்னாதது. இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வெரி குட். ரைட். என்ன அர்த்தம்? வறுமையை விட கொடுமையானது எதுன்னு கேட்டால் வறுமையை விட கொடுமையானது வறுமை தான். ரைட்டா? மிகச்சிறப்பான சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். எந்த குறள் நம்பர்னு தெரியுமா? வறுமை பற்றி அதிகாரத்துக்கு பேர் என்ன திருக்குறளில்? சொல்லுங்கள். நல்குறவு. நல்குறவு. நல்குறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் வரக்கூடியது.
எத்தனாவது அதிகாரம்? 105. 105வது அதிகாரம், 1041வது குறள். மிகச்சிறப்பு, நல்லா படிச்சிருக்கீங்க, வெரி குட். ஈகை அணிக்கு மதிப்பெண் கொடுத்துருங்க. அடுத்து கல்வி அணிக்கான கேள்வி. ஆன்ற பெருமை தரும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். வெரி குட். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். மிகச்சரியான விடை, 10 மதிப்பெண்கள். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை கேட்கணும். கேட்டதுக்கேற்ப நமக்கு சிறப்பு கிடைக்கும். மிகச்சிறப்பான விடை, 10 மதிப்பெண்கள் கல்வி அணிக்கு. அடுத்த கேள்வி உங்களுக்கு தான் வருது. நீடின்றி ஆங்கே கெடும். அடுத்த அணிக்கு போகும். தெரியுமா? சொல்லவா? அதிகாரம் க்ளூ கொடுக்கவா? வெறுவந்த செய்யாமை. கடுஞ்சொல்லின் கண்ணிலன் ஆயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கெடும். வெரி குட். அப்படி ஒன்றுலேருந்து வந்தீங்க இல்லையா? வெறுவந்த செய்யாமையில் முதல் குறள்லேருந்து வந்து 6வது குறள், 566வது குறள் அப்படி சொல்லிட்டீங்க. வெரி குட். ஈகை அணிக்கு 5 மதிப்பெண்கள். பாஸ் கொஸ்டின்னால 5 மதிப்பெண்கள். இப்போ உங்கள் ஈகை அணிக்கான கேள்வி. இல்லை பெறுவான் தவம். மற்றவங்களும் யோசிங்க. அடுத்த அணி சொல்லுங்க. தவம்ல அதிகாரத்தில் வரக்கூடிய குறள் இல்லை இது. தவம்னு வார்த்தை வரும், ஆனால் இது தவம்ங்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய குறள் இல்லை, வேற அதிகாரம். கேள்வி அணி முயற்சி செய்யுங்க. கேள்வி அணி யோசிங்க. க்ளூ எதனா இருக்கா சார்? க்ளூ கேட்குறாங்க. க்ளூவா? இல்லை பெறுவான் தவம், புல்லறிவாண்மை அதிகாரத்தில் வருது. அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம். வெரி குட். அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிதியாதும் இல்லை பெறுவான் தவம். உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். இப்போ உங்களுக்கான கேள்வியே வருது. மாசரு காட்சி அவர்க்கு. நீங்கி இன்பம் பயக்கும் மறுநீங்கி மாசரு காட்சி அவர். வெரி குட், வெரி குட். எந்த அதிகாரம்? 36. அதிகார தலைப்பு? பொருள் மெய்யுணர்தல். மெய்யுணர்தல். வெரி குட். சரியான விடை, 10 மதிப்பெண்கள். இந்த 2வது சுற்று நிறைவடையுது. எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கிறீங்க ஒவ்வொரு அணியும் அப்படின்னு பார்த்துடலாமா? 2ஆம் சுற்றில் கல்வி அணி 2 கேள்விகளுக்கு முழு மதிப்பெண்ணும் 1 கேள்விக்கு பாதி மதிப்பெண்ணுமாக மொத்தம் 25 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. ஈகை அணி 2 கேள்விக்கு முழு மதிப்பெண்ணும் 1 கேள்விக்கு பாதி மதிப்பெண்ணும் என 25 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. கேள்வி அணி 2 கேள்விக்கு முழு மதிப்பெண் 1 கேள்விக்கு பாதி மதிப்பெண் என 25 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. 2வது சுற்று மட்டும் எல்லாருமே ஈக்குவல், சமமாக 20 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஓவரால் மதிப்பெண் முதல் சுற்று 2ஆம் சுற்று சேர்த்து இந்த ஒவ்வொரு அணியோட ஸ்கோர் சொல்லுங்கள். முதல் சுற்றும் 2வது சுற்றும் சேர்த்து கல்வி அணி 55 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. ஈகை அணியும் 55 மதிப்பெண்கள் பெற்றுள்ளன. கேள்வி அணி 50 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. சிறப்பாக விளையாடுனீங்க. அடுத்த சுற்று பஸ்ஸர் சுற்று. எல்லாம் தயாராக இருக்கீங்களா? இப்போ ஐயா கேள்வி கேட்ட உடனேயே பஸ்ஸர் அமுத்துங்க. பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த அணி முதல்ல அடிச்சிருக்கீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அதற்கப்புறம் நீங்கள் வந்து விடைய சொன்னீங்கன்னா போதுமானது. சரியா? அதற்கு முன்னாடி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கங்க. கல்வி அணி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. பெயர் வே முகிலரசு. நான் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் தருமபுரி மாவட்ட அரசு மாதிரி பள்ளி தருமபுரியில் படிக்கிறேன். என்னுடைய பெயர் ஜேமே அர்ஷினி. நான் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். பெருமூச்சி அரக்கோணம், ஏடிடபிள்யூ கேர்ள்ஸ் அரக்கோணம். என் பெயர் ராதர்ஷினி. நான் சக்தி மேல்நிலைப்பள்ளி 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன், ஈரோடு மாவட்டம். நான் சு கனிஷ்கா, 11ஆம் வகுப்பு காரைக்குடி மகர்ஷி வித்யா மந்திர் பள்ளியில் படிக்கின்றேன், சிவகங்கை மாவட்டம். நான் மஹதி. நான் வந்து 6ஆம் வகுப்பு படிக்கிறேன், ராமநாதபுரம் மாவட்டம். என் பெயர் ராஜவிசாகன், 8ஆம் வகுப்பு படிக்கிறேன், அமீர் சுல்தான் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, தொண்டி, ராமநாதபுரம் மாவட்டம். நான் திருக்குறள் தூதர் ஆ சா மலர்மிதா, 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன், பிஎஸ்டி சர்வஜன மேல்நிலைப்பள்ளி, கோவை மாவட்டம். அது என்னமா திருக்குறள் தூதர்னா என்ன? திருக்குறள் தூதர்னா திருக்குறளில் பரப்புரை செய்கிறவங்க. 13 மணி நேரம் தொடர்ந்து உலக சாதனை பண்ணதுனால எனக்கு ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்த பட்டத்தை தந்தாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மேலும் எனக்கு தமிழ் மேலே ஆர்வம் வந்ததுக்கு காரணமே கலைஞர் தான். அவரோட வசனங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு கூறி எழுதி சாதனை செஞ்சதுனால எனக்கு மதிப்புறு முனைவருங்கிற பட்டத்தையும் தந்தாங்க. ஓ, வெரி குட். வாழ்த்துக்கள். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மலர்மிதா. மலர்மிதா. எந்த ஊர்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். என் பெயர் ரா பொன் ஓவியா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன், அரசினர் உயர்நிலைப்பள்ளி, ஓசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். என் பெயர் சி தேவதர்ஷினி,
ஸ்ரீ கணேச வித்யாசாலா அரசு உதவி பெறும் பள்ளி தஞ்சாவூர். என் பெயர் ஜாஸ்லின் டாரதி. நான் டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது ஊர் தஞ்சாவூர். என் பெயர் அகிலா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கோனேரிக்குப்பம், விழுப்புரம் மாவட்டம். நான் கவ்யா 9ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆவணிப்பூர், விழுப்புரம் மாவட்டம். மிகச்சிறப்பு. இப்போ எல்லாருமே நிறைய பேர் குரல் முற்றுவதல் பண்ணவங்க இருப்பீங்க இல்லையா? குரல் முற்றுவதல் பண்ணவங்க யாரெல்லாம் கொஞ்சம் கை உதர்த்த முடியுமா? ஓகே, ரைட், வெரி குட். இப்போ உங்களுக்கு வந்து பிடித்த குரல்கள் எல்லாருமே சொல்லுங்கள் பாப்போம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. ஓகே. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. நீங்கள் அவர் நெஞ்சு அவருக்கு ஆதல் கண்டு எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. இன்பத்து பால் என்றார். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டு தாய். ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிருப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்றடி கண்ணே உள்ள. வெரி குட். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. அணங்குங்கோல் ஆய்மையில் கொள்ளோ கணங்குலை மாதர்கோள் மாளும் என் நெஞ்சு. உடுக்க இழந்தவன் கை போல அங்கு இடுக்கன் களைவதாம் நட்பு. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன். வெரி குட், மிகச்சிறப்பாக சொன்னீங்க. எல்லாரும் முழு 3 அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் வர மாதிரி எல்லா குரலும் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அந்த ரவுண்டுக்கு போகலாமா? வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கேள்வி வந்து ஓப்பன், மொத்தம் 12 கேள்விகள் இருக்குது. எல்லாருக்குமே பொதுவான கேள்வி தான். கேள்வி கேட்டு முடித்த உடனே டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ராமுக்கு சொல்லணும். யார் ஃபர்ஸ்ட் ராமுக்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் ராமுக்கு சரியாக சொல்லிட்டீங்கன்னா 10 மதிப்பெண், தவறாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த கேள்வி மற்றவங்களுக்கு பாஸ் ஆயிரும். யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்க, ஒவ்வொரு டீமுக்கும் 2 கேள்விக்கு தவறாக சொன்னீங்கன்னா 5 மதிப்பெண்கள் மைனஸ் செய்யப்படும். ரைட்டா? நீங்கள் எடுத்திருக்க மார்க்கில் உங்கள் டீம் எடுத்து வச்சிருக்க மார்க்கில் 5 மார்க் மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி அடுத்து 2 தவறு செஞ்சிங்கன்னா திரும்ப ஒரு 5 மதிப்பெண் குறையும். வழக்கமாக ஒவ்வொரு கேள்விக்குமே குறைக்கணும். ஒவ்வொரு கேள்வியும் குறைக்காமல் நம்ம 2 கேள்விக்கு ஒரு வாட்டி தான் குறைக்கிறோம். ஏன் அப்படின்னா திருக்குறளே வள்ளுவரே சொல்லியிருக்காரு, கடித வச்சு மெல்ல எரிக. என்ன குறள் அது? கடித வச்சு ரொம்ப வேகமாக தண்டிச்சிடக்கூடாது, மெதுவாக தண்டிக்கணும். அதனால் ஒரு வாட்டி தப்பை அலோவ் பண்ணலாம், 2வது வாட்டி அதே தப்பை பண்ணோம்னா தண்டனை உண்டு, மைனஸ் மார்க். சரியா? இந்த முதல் சுற்று என்ன அப்படின்னா, திருக்குறள் வந்து நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க திருக்குறளில். யார் மொழிபெயர்த்தது? ஜி போப் மொழிபெயர்த்திருக்காரு இல்லையா? உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த குறள் வந்து பி சுந்தரம் அவர்கள் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பு, ரொம்ப பாப்புலரான மொழிபெயர்ப்பு. இது பென்குயின் நிறுவனமும் தமிழ்நாடு பாடநூல் கழகமும் வெளியிட்ட மொழிபெயர்ப்பு. இதே மாதிரி தாமஸ் கிட்டோச்சி புருக்ஷிமா அப்படின்னு ஒரு அமெரிக்கர் மொழிபெயர்த்திருக்காரு, அதுவும் பாடநூல் கழகமும் பிகான் ட்ரஸ்ட்டும் சேர்த்து வெளியிட்டிருக்காங்க. கோபாலகிருஷ்ண காந்தி மொழிபெயர்த்திருக்காரு. இது மாதிரி ஆங்கிலத்தில் நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் இது வரைக்கும் 62 மொழிகளில் வெளிவந்திருக்கு. இன்னும் நாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து 45 மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்காக 133 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காங்க. அது 45 மொழிகளில் மொழிபெயர்த்துட்டோம் அப்படின்னா ஐநா நாடுகள் 193 நாடுகளுடைய அலுவல் மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழியில் திருக்குறள் உண்டு அப்படின்னு அறிவிக்கிறதுக்கான ஒரு நிலையை நம்ம எட்டிடுவோம். அதுக்கு வந்து 3 ஆண்டு திட்டம் வந்து வகுத்து நம்ம செயல்பட்டு இருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் ஒரு திருக்குறளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நான் சொல்லுவேன். ஒரு இது அது வந்து கண்டுபிடிச்சி கொஞ்சம் யோசித்து அதுக்கான தமிழ் திருக்குறள் என்னன்னு நீங்கள் சொல்லணும். அது குறளில் தமிழில் நீங்கள் சொல்லணும். ரைட்டா? நான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன், கொஞ்சம் யோசித்து தமிழ் சொல்லணும். பர்சரை அமுக்கிட்டு சொல்லுங்கள். 30 செகண்ட் முடிஞ்சு யோசிச்சுட்டு பர்சரை அமுக்கிட்டு சொல்லுங்கள். ரைட்டா? குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் குட் புக்ஸ், எ பெர்பெச்சுவல் டிலைட். அந்த வார்த்தையை வச்சு தொடர்படுத்துங்க. நூல்னு வரணும், புக்ஸ்ன்னு வருது இல்லையா? நவில் தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு. வெரி குட். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ரொம்ப அற்புதமாக மொழிபெயர்த்திருக்காரு சுந்தரம் அவர்கள். குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் குட் புக்ஸ், எ பெர்பெச்சுவல் டிலைட். ரைட்டா? எப்போதும் மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல நண்பர்களும் நல்ல புத்தகங்களும் அப்படிங்கிறத திருக்குறளை ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லியிருக்காரு. மிக சிறப்பாக சொல்லிட்டாங்க. திருக்குறள் தூதுவர் மலர் மிதா, வாழ்த்துக்கள். ஈகை அணிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்து 2வது கேள்வி, யார் வேணாலும் சொல்லலாம். பசுராம்கிறவங்க, லேர்ன் வெல், வாட் ஷுட் பி லேர்ன்ட் அண்ட் தென் லிவ் யுவர் லேர்னிங். ரொம்ப எளிமையான குரல் சொல்லுங்க. அவங்க கேள்வி வேண்டியதான் சொல்லணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒண்டர்ஃபுல், வெரி குட், வாழ்த்துக்கள்.
உங்கள் பேர் என்னம்மா? ஜாஸ்லின் டாரத்தி. ஜாஸ்லின் டாரத்தி, வெரி குட், மிகச்சிறப்பாக சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். எத்தனாவது நம்பர் குறள்? கற்க கசடற எத்தனாவது குறள்? 40வது அதிகாரம், குறள் எண் 391, 391, வெரி குட். அந்த குறளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா? கற்க கசடற குறளுக்கு என்ன சிறப்பு? துணைக்கால் வராமல், துணை எழுத்தே வராத குறள். அதனால என்ன சொல்லுவாங்க, நயம் பாராட்டும் போது கல்வி இருந்தால் வேற எந்த துணையும் இல்லாமல் ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்க. துணை எழுத்தே வராத குறள் அது. அதனால குறிஞ்சீர் வண்ணம் சொல்லுவாங்க. கல்வி இருந்தால் எந்த துணையும் இல்லாமல் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வள்ளுவர் வந்து அப்படி எழுதியிருக்காருன்னு நயம் பாராட்டுவாங்க. அதுக்கு வெரி குட். envy, greed, wrath, harsh words, these four avoided is virtue. envy, greed, wrath and harsh words. அழுக்காறு அவாவைகளை இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். வெரி குட். அழுக்காறு அவாவைகளை இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காய் என்றது அறம். வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? கனிஷ்கா. கனிஷ்கா, வெரி குட், மிகச்சிறப்பு. கல்வி அணிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்து, wisdom is a weapon of defense, an inner fortress no foe can raise. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். வெரி குட், வண்டர்ஃபுல். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். பகைவர்களும் நுழைந்து அழிக்க முடியாத கோட்டை ஒன்று உண்டென்றால் அது அறிவு. மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். மலர்மதி ரொம்ப அருமையாக சொல்லி 20 மதிப்பெண் வாங்கிட்டாங்க இந்த முதல் 4 கேள்விகளில். அடுத்தது வேறு ஃபார்மேட்டுக்கு போகிறோம். அடுத்த ஒரு 4 கேள்விகள். இது என்னென்னா குறள் சார்ந்த செய்திகள். திருக்குறள் வந்து நம்ம பண்பாட்டு அடையாளமாக பார்க்குறோம், தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக. திருவள்ளுவருக்கு முதலாக நாணயம் வெளியிட்டவர் யார்? எல்லிசர். எல்லிஸ், வெரி குட். பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். திருவள்ளுவருக்கு நாணயம் வெளியிடுவது சென்னை மாகாண ஆட்சியராக இருந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். மிகச்சரியான விடை. கேள்வி அணிக்கு 10 மதிப்பெண்கள் செல்கிறது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. இதுவரை 8000 புத்தகங்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. திருக்குறள் மொழிபெயர்ப்பு, உரை, அதை பற்றி எழுதப்பட்ட நூல்கள் சுமார் அதிகமான நூல்கள் திருக்குறளை சார்ந்து தான் எழுதப்பட்டிருக்கு. 8000 புத்தகங்கள் இருக்கப்படுறதா சொல்லப்படுது. அதுக்கு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய நூல் வந்து குறள் ஓவியம். அதை நானே சொல்லிட்டேன். நீங்கள் அதான சொல்லுவேன் கேட்டு எதிர்பார்ப்பீங்க, அது இல்லை கேள்வி. அந்த குறள் ஓவியம் அப்படிங்கிறத K.S. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அது வந்து பாடநூல் கழகம் ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கு. அந்த ஆங்கில நூலுக்கான பேர் என்ன? குறளோவியத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புக்கான பேர் என்ன? சின்ன சின்ன கதை வடிவமும் கட்டுரையும் சேர்ந்த ஒரு வடிவம், ஒரு நரேட்டிவாக எழுதியிருப்பார். அது வந்து குறுக்கட்டுரைன்னு சொல்லலாம், அல்லது வந்து அதை வந்து ஒரு குறுங்கதைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குறள்களுக்கு எழுதியிருக்காரு. யாருக்கும் தெரியாதா? ஏதாவது குறிப்பு கொடுக்கலாம்? குறிப்பு கொடுக்கலாமா? அதாவது குறுங்கட்டுரைகளுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, வி அப்படின்னு சொல்லுவோம், ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. சின்ன கட்டுரைகளுக்கு ஆங்கிலத்தில் தோரணங்கள்னு சொல்லலாம், தமிழில் வீல ஆரம்பிக்கும், விஐஜி அப்படின்னு வரும் ஒரு வார்த்தை. குறள் போட்டு அந்த வார்த்தையை போட்டிங்கன்னா அது ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் குறள் ஆஃப் விகடன். குறள் ஆஃப் விகடன் இல்லை, கெஸ் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் குறள் விக்னெட்ஸ். விக்னெட்ஸ் அப்படின்னா குறுங்கட்டுரைகள்னு அர்த்தம், தோரணங்கள்னு அர்த்தம். குறள் சார்ந்த குறுங்கட்டுரைகள், குறள் விக்னெட்ஸ் அப்படின்னு பேர். சரி, ஓகே. இது யாருக்கும் மதிப்பெண் இல்லை இந்த கேள்விக்கு. அடுத்த கேள்வி இந்த ஃபார்மெட்டில். நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் வள்ளுவர் கோட்டத்தோடனே அவர் வந்து பஸ்ஸில் அமுக்க போகிறாரு. என்ன கேள்வி கேட்க முன்னால. நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் அண்மையில் புதுப்பிக்கப்பட்டது இல்லையா? அந்த வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய தேர், ஆழித்தேர், எந்த ஒரு தேரை அடிப்படையாக கொண்டது? யார் அமுக்கினது ஃபஸ்ட்டு? கேள்வி அணி தான். திருவாரூர் தேர் வடிவில். திருவாரூர் தேருக்கு என்ன பேர்? திருவாரூர் ஆழித்தேர். சரி, 5 மதிப்பெண் கேள்விக்கும் 5 மதிப்பெண் கல்விக்கும் கொடுத்துருங்க. திருவாரூர் ஆழித்தேர். கன்னியாகுமரி சிலைக்கு 25வது வருடம் வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட போது அதுக்கு வந்து பேர் வச்சாங்க. அந்த சிலைக்கு என்ன பேர்னா பேரறிவு சிலை. ஆங்கிலத்தில் என்ன பேர்? இந்த சிலைக்கு வந்து வள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலைன்னு பேர் சூட்டியிருக்காங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர்? ஸ்டாச்சு ஆஃப் பேரறிவு சிலை. ஸ்டாச்சு ஆஃப் ஒரு வார்த்தையில் வரணும். விஸ்டம். வெரி குட். ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். மிக சரியான விடை மலர் மிதா. வெரி குட், வாழ்த்துக்கள். சரியா விட சொல்லிட்டீங்க.
இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின். நான் கேட்பேன், நீங்கள் வந்து அந்த குறள் சார்ந்து அந்த பதில் சொல்லுங்கள். நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவி என்பது அந்த உதவியின் தன்மையை பொறுத்தல்ல என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்படி என்றால் அது எதை பொறுத்தது? நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி உதவி செய்தால் கூட அந்த உதவி வந்து எப்படி வந்து கணக்கிடப்படுகிறது? 105வது குறளில் அது சொல்லியிருக்காரு. உதவி பெறுபவர்களை பொறுத்து தான் அந்த உதவி இருக்கு. உதவி பெறுபவர்களுடைய தன்மையை பொறுத்து என்ன குறள் சொல்ல முடியுமா? உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைக்கும். உதவி பெறுபவர்களுடைய சால்பை பொறுத்து தான், அவங்களுடைய தன்மையை பொறுத்து தான் உதவி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி உதவி செஞ்சால் கூட சிலர் வந்து நன்றி பாராட்டுவது அதிகமாக இருக்கும். காரணம் அவங்க வந்து நல்லவங்களாக இருக்கிறதுனால. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. மலர் மிதா மிகச் சிறப்பான உடைய சொன்னாங்க. ஈகை அணிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி, ஒருவன் பெற்ற பெரிய செல்வம் பெரும் செல்வமானது அவனிடம் நல்ல பண்பு இல்லாவிட்டால் கெட்டு போகும். இதற்கு வந்து நல்ல பால் திரிந்து போவதை வள்ளுவர் உதாரணமாக சொல்கிறார். இந்த குறள் என்ன? பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வன் நண்பால் களம் தீமை ஆள் தெரிந்தற்று. எத்தனாவது குறள் இது? 1000வது குறள். வெரி குட். சரியான விடை 10 மதிப்பெண்கள். அடுத்து, விருந்தோம்பல் அதிகாரத்தில் அனிச்சம்பூவை முகத்தால் வாடிவிடும், அதுபோல விருந்தினர்களும் முகம் மாறுபட்டு பார்த்தால் வாடி விடுவார்கள் என்று வள்ளுவர் சொல்லுகிற அந்த குறள் மிகவும் புகழ்பெற்ற குறள். குறள் எண் குறள் ரெண்டையும் சொல்ல வேண்டும். 9வது அதிகாரம் விருந்தோம்பல். அதில் கடைசி குறள் 90வது குறள். மோப்பா குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து. சரி குட். இந்த குறள் எண் அதிகாரம் சொல்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். டக்குன்னு சொல்கிறது வாழ்த்துக்கள். மலர் மிதா வாழ்த்துக்கள். அடுத்து, ஒருவன் செய்த உதவி மிகச்சிறியது, அதாவது திணை அளவு என்றாலும் கூட அதனை பயனை தெரிந்தவர்கள் அதை எவ்வாறு கருதுவார்கள்? எந்த குறள் எண்? ஈகை. ஈகை. 11வது அதிகாரம் செய்நன்றி அறிதல். அதில் 4வது குறள். திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். வெரி குட், வெரி குட், ரைட், வெரி குட். மிகச்சிறப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டு முடியுது. இந்த ரவுண்டில் நீங்கள் வாங்கின மார்க் என்ன, ஓவரால் மார்க் என்ன அப்படிங்கிறத இப்போ சிவபிரகாஷ் கணக்கிட்டு சொல்லுவார். மிக அற்புதமாக எல்லோரும் விளையாடினீங்க. உங்கள் பேர் என்ன தம்பி? முகிலன் மிக சிறப்பாக விடை சொன்னார். நீங்கள் உங்கள் பேர் என்ன? கனிஷ்கா. கனிஷ்கா நல்ல பதில் சொன்னாங்க. அப்புறம் வந்து மலர் மிதா நல்ல பதில் சொன்னாங்க. அங்கே உங்கள் பேர் என்ன? ஜாஸ்லின் டாரதி. ஜாஸ்லின் டாரதி மிக சிறப்பாக சொன்னாங்க. மற்றவங்க எல்லாருமே முற்றோதல் செஞ்சு பரிசு வாங்கினவங்க. வினாடி வினா மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு இது சொல்லுங்கள். குறள் சம்மந்தமாக நிறையா கேள்விகள் தெரிஞ்சுக்கணும். குறள் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் இந்த மாதிரி குறள் கேள்வி கேட்டு மற்றவங்கள்ட்ட குறளை பரப்புவீங்களா? மலர் மீதா எப்படி குறள் தூதுவராக இருக்காங்களா, அது மாதிரி நீங்கள் எல்லாரும் குறள் தூதுவராக இருப்பீங்களா? எல்லாத்தையும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு குறளை வச்சு விளையாடி, குறளோடு விளையாடு, தமிழோடு விளையாடு மாதிரி குறளோடு விளையாடி நீங்கள் எப்போதுமே குறளை பரப்பிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி வேறு வேறு விதமான விளையாட்டுகள் குறளை வச்சு அடிப்படையாக வச்சு என்னென்ன மாதிரி விளையாடலாம் புதுசு புதுசு நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு இருக்கோம். கேள்விகளை விதவிதமாக கேட்டுட்டு இருக்கோம். நீங்களும் எல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க ரைட்டா? அடுத்த வருஷம் நீங்கள் விளையாடும் போது வேறு விதமான கேள்விகள் இருக்கும். இது எப்படி இருந்தது இந்த அனுபவம்? இன்னைக்கு நீங்கள் வந்து குறள் விளையாடினது வினாடி வினா இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம சொல்கிறதுக்குள்ள அந்த அக்கா சொல்லிட்டாங்களே, அந்த அக்கா வரலன்னு நம்ம ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. மலர் மீதா மேலே யாருக்கு வந்து அழுக்காறு வந்தது? யாருக்கும் வரலையா? எல்லோரும் குறள் வழி நிற்கிறவங்க. அதனால் யாருக்கும் மலர் மீதா மேலே அழுக்காறு வரல. ரைட், வெரி குட், ரைட். நல்லா படிங்க எல்லோரும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப சிறப்பாக விளையாடிருக்கீங்க. இப்போ மார்க் பார்க்கலாமா? 3வது சுற்று மதிப்பெண் முடிவுகள். கல்வி அணி 2 கேள்விகளுக்கு முழு மதிப்பெண்ணும் 1 கேள்விக்கு பாதி மதிப்பெண்ணும் பெற்று 25 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. ஈகை அணி 6 கேள்விகளுக்கு முழு மதிப்பெண் பெற்று 60 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. கேள்வி அணி 2 கேள்விக்கு முழு மதிப்பெண்ணும் 1 கேள்விக்கு அரை மதிப்பெண்ணும் பெற்று 25 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. இப்போ ஒட்டுமொத்தமான மதிப்பெண் 3 சுற்றுகளையும் மொத்தம் சேர்த்து கல்வி அணி 80 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. ஈகை அணி 115 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. கேள்வி அணி 75 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது. முதலிடம் வந்து ஈகை அணிக்கு போகுது, 2வது இடம் கல்வி அணிக்கு போகுது, 3வது இடம் கேள்வி அணிக்கு போகுது. ஸோ 120 மதிப்பெண், 80 மதிப்பெண், 75 மதிப்பெண். எல்லாருக்கும் ஒரு கைதட்டல் எல்லாரும் கைதட்டல் கொடுத்துடலாமா? ரைட், வாழ்த்துக்கள்.